காணிக்காரர் வந்து என்னுடைய அன்பு நண்பர் குமார் சின்னக்குட்டி இல்லையா? என்ன இல்லையே இந்த முறை வாரம் இந்த முறை அவைக்கு என்ன பங்காள நீ இங்கே இருந்துட்டேன்னு. சரி 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 பழகு பழகு. ஆமாம், எனக்கு 4 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் 5 6 என்ன 7 10 வரப்போகுது நிறைய. மத்தியில் இருக்கு, மத்தியில் இருந்து மத்திக்கும் கிழக்குக்கும் போக போகுது தானே. அப்ப மேற்குக்கு போகாதா? சுமதாங்கிக்கான வேலை இப்ப குறைஞ்சு. சுமதாங்கிக்கான வேலை இப்ப குறைஞ்சு. சுமைதாங்கியே நின்று அழுகின்றது, யாரும் சுமைதாங்க முடியாமல் சுமைதாங்கியே. நாச்சியார் அம்மா புறப்படுத்து அவ தன்னுடைய நாச்சியார் அம்மா கேளுங்க என்று சம்பத்தியா வணங்கப்பட வேண்டிய ஒரு பெரும் தலைவர், சிற்றின்பம் பேரின்பம். இந்த விஷயங்கள் இங்க செருக்கி வச்சு கொண்டிருந்தது. நாங்கள் அப்ப சின்ன பிள்ளைகளிலோ. ஆமாம், சின்ன பிள்ளைகள் கண்டா இது கொஞ்சம் புதுமையா இருக்கிறது. நாங்கள் களவா ஒழிச்சு வந்து வாங்குறோம். வணக்கம் அன்பு உறவுகளே, உங்கள்கிட்ட தமிழ் கிழவன். இன்றைக்கு ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கிராமியமான ஒரு காணொளி. அதாவது வந்து சுழிபுரம். சுழிபுரம்ன்றது ஒரு பெரிய ஊர், மிகவும் தொன்மை வாய்ந்த ஊர். அந்த இந்த இடத்தை இன்ச் பை இன்ச் என்று சொல்கிறது இங்கிலீஷில், தமிழில் எனக்கு சொல்ல வரே இல்லை. அதனாக காணொளி எடுத்து உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த தொன்மையை எங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வந்திருக்கிறார் என்னுடைய அருமை அண்ணா. வாங்கினேன். வணக்கம். வணக்கம். என்ற அருமை அண்ணா சிவமண்ணா அவர்கள். இவருக்கு தெரியாத இடங்கள் இங்கே இல்லை, அந்த இடங்களை பற்றி தெரியாத விடயமும் இல்லை. ஆனபடியால் அவரை நாங்கள் ரெண்டையும் கூட்டிக்கொண்டு போய் இந்த காணொளிகளை உள்ளெடுத்துக்கிறோம். அவர் மூலம் உங்களுக்கு நிறைய விடயங்களை இந்த சுழிபுரத்தை பற்றி. சுழிபுரம்ன்றது ஒரு பெரிய ஊர். சுழிபுரம் கிழக்கு, சுழிபுரம் மேற்கு, சுழிபுரம் வடக்கு, தெற்கு என்று இருக்குது. நிறைய கோயில் சார்ந்த ஊர்கள். சரியோ, பாருங்க, நாங்கள் இப்படியே பார்த்துக்கொண்டு காணொளிகளை போவோம். இங்கே பாருங்க, வண்டில் மாடோட நிற்கிறார் மச்சான். அவருக்கு க்ளோஸ் பண்ணு. இன்றைக்கு ஒரு அலுவலாக வந்திருக்கிறார். சரியே, இவர் சும்மா தாடி அதை பார்க்கட்டே. ஓகே. அப்போ இது இப்படி சரியே. ஓகே, இல்லை அழகாக கொம்புகளை எல்லாம் செய்ய ஓட்டுறது. சரி, போவோம் காணொளி வாங்க. என்ன மாதிரி சோழியபுரம் பதம் வெளியீடு என்ன அன்பளிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய என்ன மரம் இது? நாவல் மரமா? நாவல் மரம் நிற்குது. ஒரு கிணறு இங்கே வந்து பாருங்க, பெண்ணாம்பெரிய கிணறு, ஆவரம்பட்டி கிணறு. இது முந்தி இந்த கட்டு இல்லையா? இப்போ இந்த ஒரு புண்ணியவான் கட்டியிருக்கிறார் இந்த கிணறு. இந்த கிணத்துக்கு காணிக்காரர் வந்து என்னுடைய அன்பு நண்பர் குமார் சின்னக்குட்டி. இவரை பற்றி சொல்கிறேன் என்றால், குமார் சின்னக்குட்டி வந்து என்னுடைய இனிய நண்பர். என்னுடைய பாலிய காலத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றி திரிவோம். இந்த காணியை நான் செய்தேன். நான் எனக்கும் கொஞ்சம் காணி தான் வேறு செய்ய சொல்லி அப்போ சுற்றி திரிவோம். நல்ல நண்பர், ஒரு சிறந்த நடிகர். என்னுடைய நாடக அனுபவங்களுக்கு ஊண்டுகோலாக இருந்தவர். அவருடைய உற்சாகத்தினையும் அரவணைப்பின் பேரில் நான் நிறைய நாடகங்களை நடிச்சிருக்கிறேன். பண்ணாகம் அண்ணாகலை மன்றத்தில் அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் முதல் என்னுடைய நண்பர் குமார் சின்னக்குட்டி. அப்போ திருவிழாக்கெல்லாம் ஆயுதம் பூஜைக்கு அந்த இதில் 8ஆம் திருவிழா, எங்கட திருவிழா, கூட்ட திருவிழா, பிள்ளையாட்டு என்ன இல்லையே இந்த முறை வாரம் இந்த முறை அவைக்கு என்ன பங்காள. இப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் என்ன சொல்லுங்க அப்பம் அண்ணன்? இது இடம் இது பரலா ஈஸ்வர விநாயகர் ஆலயம். எங்களுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த கோயில். கழனிகளும் வயல்களும் சூழ்ந்து இந்த கோயில் முழுந்து கொண்டிருக்கு.
இங்கே அபிவிருத்தி வேலைகள் அதுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அந்த வகையிலே அதே மாதிரி பாருங்க, இஞ்சால பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்படியே திருப்பி கொண்டு வா. இஞ்சால பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய புதிய விடயங்கள் இப்போ வந்திருக்கு. என்னென்ன முந்தி எல்லாம் இல்லை. இது இப்பொழுது நாங்கள் புதிய புதிய விடயங்கள் அங்கே தேரை காட்டுங்கள், தேரை பாருங்கள். பழைய தேர், அந்த தேர் கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முற்பட்டதே அது. ஆமாம். அந்த தேர் செய்தவர் கடைசியாக குருவியாக மாறி பறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. என்ன? ஆமா. அந்த வகையிலே அந்த தேர் இப்பொழுது பாதுகாப்பாக வைக்கப்பட்டு. இன்னொரு விஷயம் இல்லை கேள்விப்பட்டது. ஆமா, இந்த தேர்ல நிறைய சிற்பங்கள் இருந்தது. அந்த சிற்பங்கள் காலத்தின் கோலத்தால் அழிக்கப்பட்டு விட்டன. அபகரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, எல்லாம் நடைபெற்றது. பாருங்க, அப்ப வந்தால் இங்க வந்து நாங்கள் இங்க வந்து இதுல எல்லாம் நிறைய சிற்பங்கள் இருக்கு. இது புது மரங்கள் மாதிரி இருக்கு. இது பேருந்து தற்காலிகமாக பலைகள் இறுக்கி அதை சின்ன அழகுபடுத்தி விட்டு கிடக்கு. ஆனா இந்த சிற்பங்கள் எங்க போயிருக்க நினைக்கிறீர்கள்? அதுகள் காலத்தின் கோலத்தால் எங்க போனது யாருக்குமே தெரியாது. பாருங்க சில்லுகளை, கொஞ்சம் சிற்பங்கள் அங்க மேலுக்கு இருக்கு. அதை அடுத்து காட்டுடா. எங்க இருக்குது? அங்க இதுல இருக்கு. அதுல ஒரு சிற்பம் இருக்குது. அங்காலே ஒரு சிற்பம் இருக்குது. இஞ்சாலையும் இருக்கு. பாருங்க, அங்கால இருக்கு. பாருங்க, இஞ்சி பாருங்க, இங்க இதுகள் இருக்கு. இதுகள் என்ன வழியாம இருக்குது. இதை பற்றி சொல்றதா இருந்தால் இதுல வந்து பல கலைகளும் செதுக்கி வைத்திருந்தது. கலைகள் எங்களுடைய சமயத்தோடு சார்ந்த கலைகள் அனைத்தும் நிறைவாக இருந்தது. சிற்றின்பம் பேரின்பம் இந்த விஷயங்கள் இங்க செதுக்கி வச்சு கொண்டிருந்தது. நாங்கள் அப்ப சின்ன பிள்ளைகளிலோ, ஆமாம், சின்ன பிள்ளைகள் கண்டா இது கொஞ்சம் புதுமையா இருக்கிறது. நாங்கள் களவா ஒழிச்சு வந்து பாக்குறதா வாமா அதை பார்ப்போம். மற்றது இது ஒன்று கட்டி இருக்கு. இப்ப இது தண்ணி மடமோ? இது தண்ணி மடமாக கட்டி இருக்கிறார், தண்ணி வாக்குறதுக்காக. ஓகே. இந்த வேலைகளை செய்கிறவர் யாருன்னு சொன்னால் சோழியூரான் பிரைசூடி குரு. அவருடைய இந்த கலை நயத்தை நாங்கள் வியக்க வேணும். ரெண்டாலும் அங்காலையும் போய் பார்ப்போம். பாருங்க, இதுல எல்லாம் இதை பற்றி சொல்லுங்க அண்ணே. இது ஆலயத்தின் ஆரம்பகர்த்தா அவர்கள் பெரிய பெரியாரியார் சொல்லி அவருடைய சிலையை இங்கே ஸ்தாபித்து இருக்கிறார்கள். அந்த வகையில இது வந்து வட கதிர்காமம் சொல்லிக்கிறோம். பரவாயில்ல, கதிர்காமத்தை இங்க ஒண்ணு வச்சிருக்கிறார் அவர். இல்ல, அது அவர் ஒரு எண்ண கருவிலே அமைக்கப்பட்டது. என்ன அது மற்ற இதுல வந்து மிகவும் நாங்கள் முக்கியமாக இதன்று சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், பெருமையாக சொல்ல வேண்டியது மத நல்லிணக்க கோபுரம். ஆனால் இதுல ஒரு சின்ன திருத்தம் பெற வேணும் என்று நான் நினைக்கிறேன். மத நல்லிணக்க கோபுரம் என்றதை விட மார்க்க நல்லிணக்க கோபுரம் என்று வர வேணும். மதம் என்றது இது வந்து அவருடைய எண்ண கருவிலே வந்தது. ஓகே, நாங்கள் அதுக்குள்ளே போய் நாங்கள் இதன்றது இல்ல. விமர்சனம் என்றது எல்லாருக்கும் பொதுவானது. மத நல்லிணக்க மதம் என்றது கோபம். மதமான பேய்பிடியாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ராமலிங்க வள்ளலார் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால இதை நீங்கள் இருக்கா மார்க்க நல்லிணக்க கோபுரம் என்றால் நல்ல விஷயமா இருக்கும். எல்லாம் சகோதரத்துவம், ஒருவனே தேவன், ஒன்றே குலம், அன்பே சிவம். நிறைய சுவாமி விவேகானந்தரும் கீழே போட்டிருக்குது. நல்ல இதுல ஒரு மேடை இருக்குது. பாருங்க, இந்த மேடையை பற்றி சொல்லுங்க. அந்த நேரத்துல நாங்கள் நாடகம் நடிச்ச மேடைகள் இங்கதான் மேடை போடுகிறேன். ஆனா இப்ப இதுல ஒரு கட்டி இருக்கிற மேடை என்ன தம்பையா சீனிவாசம் சொல்லி எங்களோட தொழுவீரங்களாக்க சேர்ந்தவர் அர்ப்பணித்து இந்த மேடையை ஒழுங்கு பண்ணி இருக்கின்ற. இதுல வந்து இந்த மதுரையுடைய நிறைய படங்கள் மழுங்கி விட்டன. நிறைய பேர் இருக்கிறேன். எங்கிட்ட தந்தை செல்வாவில் இருந்து அமிர்தலிங்கம், SWD பண்டார நாயக்கா, DS நாயக்கா, வட்டாரண்ணே, இவரார் தொப்பியோட ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமிய பெருந்தகை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யார் இது? இது அப்துல் கலாமா? இல்ல யாரோ ஜெயவர்த்தனா. ஜேஆர் ஜெயவர்த்தனா. இதுல கொஞ்சம் படங்கள் அழிக்கப்பட்டு
அதில் சந்திரிகா அம்மையார் அதில் பிரேமதாசாவா? பிரேமதாஸ். ஒரு சமாதான அரணன்ற முறையில் அவர் அதை வடிச்சிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு உருவம் உங்களுக்கு இதில் பொறிக்கப்படவில்லை. அதை பற்றிய உங்களுடைய கருத்தை, அது நிச்சயமாக வரையப்பட வேண்டிய சித்திரம், வணங்கப்பட வேண்டிய ஒரு பெரும் தலைவர். அதை நீங்கள் வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் கேட்கிறார். அப்போ அந்த தலைவனுடைய படத்தை இங்கே போட்டிருந்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம். அவருடைய இதுக்கும் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் கருத்து பட்டியல இந்த கருத்தை தெரிவிங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் என்ன? நாங்கள் இப்பொழுது போகிற இடம் வயல் சார்ந்த இடங்களும் அந்த இடத்தோட நலவராயன் குளம், எங்களுடைய பாரம்பரியத்தோடு சேர்ந்த நலவராயன் குளம் எங்களுக்கு எங்களுடைய கிராமத்துக்கும் நல்ல தண்ணியும் நல்ல விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற இடமாகவும் இந்த இடம் கருதப்படுகின்றது. அந்த வகையில சுமாத்தாள வெளியும் இங்கால பெரிய வயலும் ஆமா சுமாத்தாள வெளி அங்கால கொஞ்சம் போக வீரன் வயல் வேறு தானே? அங்கால வீரதவன் வயல் அங்க அவ்வளவு தான். அந்த எள்ளு இருக்கிற இடம். எள்ளு உற்பத்திகள் இதுகள் எல்லாம் இந்த முறை கொஞ்சம் குறைவு இருந்தாலும் சில பேர் தங்களுடைய ஊக்கத்தால இந்த உற்பத்தியை செய்திருக்கின்றார்கள். இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி, எனக்கு இந்த நிலங்கள் எல்லாம் தரிசாயிருக்கு பாருங்க. அப்ப நாங்கள் மழை குறைந்ததால் இந்த பிரச்சனை இருக்கு. மழை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேற இடங்களுக்கு நான் போன இடத்துல பச்சை பசைலண்டு இருக்கு. பச்சை பசைலண்டு இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த முறை எங்களுக்கு நெல் ஒட்டு வந்து கொஞ்சம் பிந்தி போச்சு. அதால மழை பெய்ந்து இல்லாதால நாங்கள் அடுத்த பயிரை செய்ய முடியாம போயிடுச்சு. எல்லாரும் இது இறைச்சுத்தான், இப்ப இந்த குளத்தால இறைச்சுத்தான் இதோட எல்லாம் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. குளத்துல என்ன தண்ணி இருக்கு? என்ன ஆமாம், குளம் சிறப்பாக விவசாய சம்மேளன வந்து இதை புறணமைச்சு இன்னும் சிறப்பாக இதை செய்து வச்சிருக்கின்றது. அந்த வகையில எங்களுடைய அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நாங்கள் இதை புறணமைத்து எல்லாம் வச்சிருக்கின்றோம். இது இந்த நீரெல்லாம் இதுக்குள்ள வந்து தேங்கி நிற்கிறது. அந்த தேக்கத்தால எங்களுக்கு மேலதிகமாக வர தண்ணி அங்கால ஒளிவாய்க்காலால அப்புறம் போகுது. அந்த வகையில இது இந்த குளம் வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. இதன் பெயர் வந்து நலவராயன் குளம். பெரிய குளம். நலவராயன்ன்றது இங்கே ஆரம்பத்திலே இந்த பகுதியை அவர் ஒரு சிற்றரசன் மாதிரி ஆண்டிருக்கின்றார். அவர் தான் இந்த குளத்தை நிர்மாணம் செய்து அந்த நேரத்திலே அந்த குளங்களுக்கான அடியை அவர் எடுத்து விட்டபடியா தற்போது இந்த குளம் நீர் அங்க உள்ளுக்குள்ள போட்டுது. அந்த நீரை பாதுகாத்து இந்த இதுல ஒரு கிணறு கேள்விப்பட்ட எல்லா மக்களுக்கும் கட்டுப்படுது. பாருங்க, நாங்கள் அங்க போய் பார்ப்போம். சரியா, தங்களுடைய பாரம்பரியமான மருத மரம். இந்த மருத மரம் வந்து இணலையும் இறைவனுக்கு தேருக்காக செய்ய வேண்டிய சிற்பங்களை வடிக்கிறதுக்கான உதவக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் வந்து காலங்காலமா அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அது பெரிய மரமா விருட்சமாக வளரக்கூடிய ஒரு மரம். அது பெரும்பாலும் முருகன் கோயிலுக்கு சொந்தமான மரம். முருகனுக்கு மருத மரம், மகள மரம் பாட்டுகள்லையும் இருக்கு. இந்த மருத மரம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விருட்சமான மரம். அது சரி அண்ணே, அங்க பாருங்க அதுல ஒரு 4 தூண். அந்த 8 தூணும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி தூண் மாதிரி கிடக்குது. அதுல ஒரு மேல ஒரு இது போட்டு கிடுகால இதான் இருக்கு. இது என்ன? இது வந்து பராளாய் தண்ணீர் பந்தல், பராளாய் நாவலர் வாசையால இதுல கோயில் தினத்திலே தண்ணி பந்தல் நடத்துகிறவர்கள். அந்த வகையில இது ஆரம்பத்துல பந்தல் போட்டு இப்ப அவர்கள் நிரந்தரமாக இந்த பந்தலை போட்டு வச்சிருக்கிறார்கள். இனி திருவிழா துவங்கினோன்னு இந்தியாவில மிச்சம் மேய்ஞ்சு இதுல தண்ணி பந்தல் ஒன்று செய்வார்.
இப்போ இன்றைக்கு எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி. 12ஆம் தேதி முருகன் 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 கொடியேற்றம். அதுக்கு தான் இப்போ இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, அங்கால போவோம். இப்போ வந்தீங்கன்னால் இது ஒரு நல்ல தண்ணி கிணறு. ஏன்னா இப்போ நல்ல தண்ணியோ? இப்போ நல்ல தண்ணி தான். சுமைதாங்கி கிணறு. வயலுக்கால வாரவர்கள் எல்லாம் கலப்பிலே வந்து இந்த சுமையை இறக்கி வைத்து அந்த சுமையை இறக்கி ஆறிக்கொண்டு தண்ணியும் குடிச்சு போட்டு போகுது. ஒரு சுமதாங்கியாக இது இருக்கின்றது. இது ஒரு ஞாபகார்த்தம், ஒரு ஆரம்பத்திலே இருந்து யாருடைய ஒரு ஞாபகார்த்தமா இந்த சுமதாங்கியும் இருக்கு. நாங்களும் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த காலத்துல இதாண்டு கொண்டு வருவோம், பெரிய பாரங்களோட தலையில சுமந்து கொண்டு தோல்ல மிஷினை சுமந்து கொண்டு நடந்து காணியா போய் இறைப்போம். அப்போ ஒரு இதுல இறக்கி போட்டு களைப்பாறு இதுல தண்ணி அள்ளி குளிச்சுட்டு இதுல ஒரு செயினும் வாளியும் போட்டுப்பட்டிருந்தது. இப்ப இல்லையா? அவர்களே தங்கள் வாளியை கொண்டு வந்து அள்ளி கொண்டு போறதுக்கான ஒழுங்கு இருக்கு. அப்ப இந்த சுமதாங்கிக்கான வேலை இப்ப குறைஞ்சு விடுச்சு. சுமதாங்கிக்கான வேலை இல்லை. சுமைதாங்கியே நின்று அழுகின்றது, யாரும் சுமைதாங்க முடியாமல் வலிக்கின்றது, சுமைதாங்கியே நின்று அழுகின்றது. எங்களுடைய தம்பி நல்ல ஒரு பாட்டை தந்து பாருங்க, அவர் என்ன மாதிரி படிச்சாரு நல்ல ராகத்தோட. சரி, ஓகே. அப்ப நாங்கள் என்னன்னு சொன்னால் இந்த சுமதாங்கி கிணறு பார்த்த நாங்கள் இதை பாருமா, இந்த 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 காணிகளே இருக்காடு. இது வீரன் வயல் என்று சொல்லப்படுகிற காணி. இது இவ்விடம் வீரதேவன் வயல் அங்க இருக்கு, அங்கால இருக்கு. இங்க சுமாத்தாலையும் அதோட சேர்ந்த இடங்களும் இதுல நான் நிறைய காணிகள் செய்திருக்கிறேன் முன்பு. ஆமாம், நீங்கள் செய்த காணிகள் இருக்கு. இதுகளெல்லாம் நான் செய்த காணிகள், குத்தகை செய்த காணிகள். அந்த அதுல ஒரு சின்ன குளம் இருக்குது. ஆமா, பாருங்க, பெரிய குளத்துக்கு போவோம். பெரிய சொலிபுரம் கிழக்குக்கும் தண்ணீர் கொடுப்பதற்காக கிணறும் பட்டி அதற்கான மோட்டார் தாங்கி வைக்கிறதுக்கான அறையும் கட்டப்பட்டிருக்குது. இதால போறதாங்க அதுக்கு போறதுக்கு வழி அது போயில, அதால போய் தான் இறங்கி போகணும். ஏதோ இதுல இருந்து எடுங்க, அதுல இருந்து எடுப்போம். என்ன அப்ப இது வந்து அவர் நல்லபடியா வழங்க முடியும். இது யாரால செய்யப்பட்டது? யார் இதுக்கு முன்னோண்டு நீர்ப்பாசன திணைக்களகம் நாச்சியாரம்மா பொறுப்படுத்து அவ தன்னுடைய நாச்சியாரம்மா கேளுங்க என்ன சம்பத்தியா நாச்சியாரம்மா பொறுப்படுத்து அவ இந்த நீர்த்தாங்கியை கிணறு வெட்டி கட்டி இப்போ மூடி இருக்குது. அப்ப கிணறு வெட்டி கட்டி மூடியாச்சு. இனி இதுக்கு என்ன செய்ய? பைப் லைன் செய்து மோட்டார் கொடுத்து நாவலர் வாசாலை, சுழிபுரம் நாவலர் வாசாலையில டேங்க் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டேங்கில தண்ணியை கொடுத்து மற்ற இடங்களுக்கு இதை சப்ளை செய்யும். சுழிபுரம் நாவலர் பாடசாலை என்றது நாவலர் வாசியசாலை. அது சுழிபுரம் மேற்குல இருக்கா, கிழக்குல இருக்கா, மத்தியில இருக்கு? மத்தியில இருந்து மத்திக்கும் கிழக்குக்கும் போகுது தண்ணி. அப்ப மேற்குக்கு போகாதா? மேற்குக்கு போறதுக்கு அது சிபாரிசு இல்லை. மேற்குக்கு போறது காணாது. அப்ப அதுக்கு ஒரு இது அங்கால அமைக்க வேணும். அதுக்கு இது அங்கால அமைக்கணும். அதை அரசாங்கம் தான் செய்யணும். இது ஆகலும் தண்ணியை எடுக்கக்கூடாது விவசாய சம்மேளனம் சொல்லியிருக்கு. ஒரு அளவுக்கு மிஞ்சி தண்ணியை இதில் இருந்து எடுக்கலாம். தண்ணி பழுதாகிடும். மற்ற குளத்தில் தண்ணி வத்திப்போம். அதன் காரணமாக இங்கே கிராமத்தில் வீடு கிணறுகளுக்கு தவறு பேர்ந்துடும். அந்த வகையில் நாங்கள் ஒரு அளவு லிமிட்டோட தான் இங்கே தண்ணியை கொடுக்கறதுக்கான அனுமதியாக இருக்கு. அப்ப இந்த திட்டம் எப்ப நிறைவேறும்? இந்த வருஷம் முடிக்கணும்ன்ற ஒரு நிலப்பாடு இருக்கு. ஏனென்றா இதுக்கான காசுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு அவையில் தந்து விடனே எல்லாம் அரசாங்கமே செய்யுது. மற்ற தனிப்பட்ட நபர்கள் யாரும் இதுக்கு காசு போட்டு இருக்கீங்க? தனிப்பட்ட நபர்கள் சூரியான் நாச்சியாரம்மா இன்னும் சில அமைப்புகள் கொடுத்திருக்கண்டு கேள்வி. இன்னும் அதே கணக்கு விவரம் இன்னும் சரியான விவரங்கள் தெரிய விடவில்லை. தனி நபர்களுடைய முதலீடுகளில் தான் இந்த முதலீடு அவைகள் முன்வைத்த பணங்கள் மூலம்தான் இதில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தின் தொகையும் இருக்குது. ஓகே, பாருங்க, நாங்களே நீ முருகன்கிட்ட போவோம். நீ அங்க இருந்துட்டேன்னு. சரி சரி சரி, பழகு. எங்க இருக்கிற நீங்க?
நான் கிழக்கே இருக்கிறேன் நான். யாரு தண்ணி கடை எங்க ஐயா நான் அங்கே தெரியல தெரியும் மறந்துருப்பேன். நான் வெளியில இருந்தேன். வெள்ள போட ஐயா கோயில்களை சுற்றி எங்களுடைய விவசாய நிலங்கள், விவசாய நிலம், பெரிய வயல், அதோட சார்ந்ததுகள், உட்கான அங்காத அருகம்பயல் போன்ற இடங்கள் எல்லாம் இப்போ தற்பொழுது உங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேர முருகன் கோயில் பின்பக்கம் அது என்ன அதுல ஒரு கட்டிடம் ஒன்று தெரியுது. அது ஆரம்பத்திலே அந்த வீடு ஒன்று இருந்தது வயலுக்குள்ள. அந்த வயலுக்குள்ள இருந்த வீடு இப்ப திரும்ப புனரமைக்கப்பட்டு அந்த அதற்குரியவர்கள் வாரதற்காக அது அந்த வீடு புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே ஓகே ஓகே. அப்ப அவையால் வந்து வைக்க இந்த விடுமுறை டைம்ல வந்து தங்குறதுக்காக வேண்டி காட்டியிருக்கிறேன். பிரான்ஸ்ல இருக்கின்ற அவையருடைய உறவுகள் ஆக்களம் இருக்கிறவர்களோட காரு இப்ப தங்குறதுக்காக அந்த வீடு புனரமைக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரான்ஸ்ல இருக்கிறோம்னா நாங்களும் பிரான்ஸ்ல இருக்கிறோம், நாங்களும் வந்து தங்கலாமோ? நீங்களும் அவர்களோடு தொடர்பு கொண்டால் வந்து தங்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர்களோட அதை தொடர்பு கொண்டால் அது அதில் வந்து தங்கி இருக்கலாம் என்று தான் அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இப்ப இதை சுற்றி வலம் வந்து, அதாவது முருகனுடைய பிள்ளையாருடைய கோவில் வீதிகளை ரெண்டையும் சேர்த்து ஒரே அடியாக சுற்றி வலம் வந்து இப்ப முருகனுடைய வாசஸ்தலத்தின் முன்கோபுர இதுக்கு போக போறோம். இந்த தேர்முட்டியில ஏறி இருந்துதான் நாங்கள் எல்லாரையும் பார்க்கறது. அந்த தேர்மூட்டி இப்பொழுது புறநமைக்கப்பட்டு பெரிதாகி அந்த இதை தற்பொழுது வார ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அதற்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லணும்னா 12ஆம் தேதி கொடியேற்ற வேண்டாம். நாங்கள் முடிஞ்சால் வந்து பார்ப்போம். பாட்டு பாட்டு. ஐயா வணக்கம். ஆரெண்டு தெரியுமோ? பாக்குறீங்களா? பாருங்க, யூடியூப் எல்லாம் நல்லபடியா பாக்குறவையா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வந்து சிவனேசன் லண்டன்ல இருக்கிறேன். அவற்றை பேட்ச், இவற்றை அண்ணா இந்த பேட்ச். அப்ப நாங்கள் வந்தது கோயிலுக்கு வந்தது, கோயிலையும் பார்ப்போம் அவரையும் பார்ப்போம் சொல்லி. அவர் அந்த இவர் அவர் கந்தகோட்டத்துல ஒரு இது வாசிச்சார் கொஞ்சம். அவர் அது வாசிச்சானா? சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் இப்ப வளர்ந்துட்டு. வணக்கம் அம்மா. அம்மாவை தெரியல. பகீரதன் தெரியுது. உங்களுக்கு என்ன பேர்? ஜெயம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் முகங்கள் மாறிவிடுது, காலங்கள் கட கடன்னு கடந்து போகுது, மறந்து வரேன். அவ இது பராசக்தி இருந்தாங்க, அவ இருக்கிறா வேணும், அவ இருக்கிறா என்ன அந்த கேள்விப்பட்ட பேர். இது என்ன ஒரு கேமராண்டு வச்சிருக்கு? ஒரு வீடியோ ஷூட்டிங் என்ன சொல்லுங்க, இவா ஏதோ வந்து இவா இவர நம்பி ஒரு நோயோட வந்தவா, ஒரு 5 வருஷம் இருக்கு. என்ன வருஷம்? 7 வருஷம் வந்தாங்க. ஒரு பிள்ளையாடு திருவிழா நேரம் வந்தா வந்து நான் கோயிலுக்கு செய்ய போறேன்னு சொல்லி வந்தா, அந்த பாட்டில எல்லாம் செய்தா. நோயும் இல்ல ஒண்ணும் இல்ல. மகன் வந்தான் ஆபரேஷனுக்கு சொன்னவே, மகன் ஜீவன்ல இருந்து வந்து ஆபரேஷன் செய்ய வேண்டாம். அது பெரிய அதிசயம் தானே, ஒரு பணப்படியம்மா. இன்னைக்கு 7 வருஷம் தொண்டு வந்தா ஏதாவது செய்து கொண்டு தான். இப்போ நீங்கள் அதை தொண்டு செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நன்றி மறக்காமல். கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். எங்களுடைய கோயில், முருகன் கோயிலினுடைய ஆலய நிர்வாக
பூச புனர்காரங்கள் அத்தனையும் செய்கின்ற எங்களுடைய ஐயா. அவர் தற்பொழுது கொடியேற்ற அலுவலாக நாளாண்டைய கொடியேற்றம், அந்த அலுவலாக அவரும் மகனும் இங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் ஐயா வாத்தியாட்ட வீடு இதுல கொஞ்சம் கூட வீடு இருந்தது. இது வந்து இப்ப பேர் பின் பக்கம் இங்கே மரத்தோட இருந்தது. மரத்தோட இருந்தது. அதெல்லாம் எடுத்தாச்சா? இது மைனர் ஐயா வீடு. அதுல நான் வந்து பாலகுமாரோட வந்து போறது, அங்க விளையாடுறது, கோயிலுக்கு வெளியில பிடிச்சு கொண்டு போகணுதான் வந்தாங்க. ஆனால் ஐயாவை கண்டதும் உள்ளுக்கு வந்துட்டோம். அவரு கூப்பிட்டு விட்டாரு. என்ன முருகன் உள்ளுக்கு உங்களை கூப்பிட்டு இது முருகனுடைய வசந்த மண்டபம். இங்க வாங்க பல்ல. இது அவருடைய தேவஸ்தானம். அங்க திறந்து பார்வைக்கே விட்டு இருக்குது. நாலண்டை கொடியேற்றமே. நாலண்டை கொடியேற்றம் முடிஞ்சால் எல்லாரும் பாருங்க. நானும் பாறேன். என்ன அரசு வேம்பு இந்த ஆலயத்தினுடைய மகிமையை உலகுக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையிலே அரசின் வேம்பின் தன்மையை சொல்லுங்க. இருக்கா பைரவர் இருக்கின்றார், சிவன் இருக்கின்றார். இது ரெண்டும் பிழைஞ்சிருக்கு. அரசும் வேம்பும். என்னங்க? அரசு என்னத்தை சொல்லுது, வேம்பு என்னத்தை சொல்லுது? அரசு சிவனையும் வேம்பு அம்மனையும் இங்கே பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. கேளுங்க நல்ல வடிவா. அரசு சிவனையும் வேம்பு அம்மனையும் பறைசாற்றி கொண்டு இருக்குது. இந்த அரச மரம் வச்ச இடம் எல்லாம் உங்கொண்ட இடம் வந்து சொன்னீங்க. இதுவும் உங்கொண்ட இடமே. இந்த அரசு இதுவும் உங்கொண்ட இடமோ? இல்ல, நீங்கள் இந்த அரசு எல்லாம் சொல்லப்படாது. என்ன சரி சொல்லுங்க. இந்த அரசிலே ஒரு மகிமை என்னண்டா, வெள்ளரசு. வெள்ளரசு. ஆமா. அதுல மற்ற 2 அரசு இருக்கின்றது. ஒன்று வெள்ள, மற்றது சும்மா சாதாரண அரசு. இந்த வெள்ளரசு வந்து இறைவனுடைய ஒரு விசேடமான அருளை இங்கே தாங்கி இருக்கின்றது இந்த வெள்ளரசு வர. அந்த வகையில இங்கே நீர்த்தடாகம். இது குளம். குளம் இல்ல, கேணி, தீர்த்தஸ்தலம். ஆமா. ஆரம்பத்திலேயே இது எல்லோரும் வந்து குளித்து இப்ப நீராடி போறாங்க. நாங்களெல்லாம் நீந்தி பழகினா இதுல தானே. அங்க பாருங்க, அதுல இருந்து ஓடியாந்து, அதுல இது அப்படியே கொண்டு வா கவராவே. அதுல இருந்து ஓடியாந்து இதுல ஒரு பாய்ச்சல் பாய்ஞ்சு கரணம் அடிச்சு அப்பம் எந்த ஒரு சுழி ஓடுவோம். அப்படியே இதாண்டு அந்த தொங்கல்ல போய் தொங்கல்லாம் மிதக்கிறது. மற்றது இதுல ஒரு கொப்பொண்டு நீளமா வந்தது, தண்ணியோட முட்டி கொண்டு இருந்தது. அந்த கொப்புல ஏறி 3 தரம் கரணம் அடிக்கிறது. சரியோ? அப்ப எங்கிட்ட இளைஞர்களுக்குள்ள ஒரு போட்டி உண்டு. யார் கூட செய்கிறேன் பாருங்க. நாங்கள் இருக்கா இதுல எங்கிட்ட கால்களை நினைச்சு போட்டு போவோம். ஆமாம். துன்பம் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இதிலே வந்து நீராடி இந்த அரசுக்கு தண்ணி அள்ளி வளர்க்குதாரா? இங்க வா, இங்க வாமா, இவ்வளவு தெரியவா. கால் வளர்க்கும். அப்போ இது அப்படிங்க இருக்கு. இங்கே வாழ, அது சின்ன வழக்கெல்லாம். சரியோ? என்ன சொன்னீங்க நீங்கள்? இதுல வந்து நீராடித்தான் குழந்தை செல்வங்கள், குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் நீராடி முருகனுடைய இந்த தீர்த்தம் எல்லாம் இங்க வந்து சேர்கின்றது. இங்க பாருங்க, இந்த கீழே எல்லாம் பயிர்கள் எல்லாம் முளைச்சிருக்குது. மீன் ஓடி தெரியுது. மீன். அப்ப நீங்கள் சொல்ற மாதிரி நான் இந்த தீர்த்த ஸ்தலத்துல நிறைய தரம் நீராடி இருக்கிறேன் சின்ன பிள்ளையில இருந்து. அதாலதான் எனக்கு 4 பிள்ளைகள், பேரப்பள்ளி 5, 6, என்ன 7, 10 வரப்போகுது. நிறைய என்ற வம்சம் பிரியுது. அதுல விஷயம் என்னன்னா, ஆம்பலும் தாமரையும் இங்கே மலர்ந்திருக்கின்றன. ஆம்பலும் தாமரை இருக்கு. தாமரையும் அங்க நிக்கின்றது. ஆம்பல்ன்றது அந்த சிவத்த பூவோட இருக்கு. அந்த சிவத்த பூவோட இருக்கு. அந்த அந்த இதுகள் எல்லாம் இந்த குளத்திலே சிறப்பா இருக்கின்றபடியா இதுல ஒரு தெய்வீக அருள் இருக்குது. என்ன நல்ல அழகா கட்டி வச்சிருக்கேன்னு. ஆமா. இது இப்ப ஆனா இதுகள் எல்லாம் முந்தி இந்த கட்டுகள் இல்ல. வேற இல்ல, கட்டுகள் இருந்தா மேற்கட்டுகள் இல்ல. மேற்கட்டுகள் இல்ல. அதான் மேற்கட்டுகள் இல்ல. இப்ப கட்டி இருக்கிற புதுசா என்னது கட்டி இருக்குன்னு தெரியல. வாங்க, நாங்கள் எல்லாம் முந்தி பாய்ஞ்சாங்க, இப்ப பாய முடியாது. வாங்க வாங்க. கீழே அகத்தியர், முனிவர்மார் எல்லாரும் இருக்கிறேன். நல்ல இதாக வழிபடுத்தினேன்.
முருகானி ஏன் இப்படி கோவணத்தொடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய். இது கேபி சுந்தரம்மாண்ட பாட்டு. ஹைஸ் அதெல்லாம் சாதாரணமா இல்லை, எங்களால் பாட முடியாது. என்ன பார்த்ததும் படிக்கணும் போல இருந்தது. ஆனபடியால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பொறுத்திருங்கோ, இது தொடர்ச்சியாக வராது. இது முதல் ஒரு காணொளி வரும், அதற்கு பிறகு வேறொரு இடத்தின் காணொளி வரும், அதற்கு பிறகு இந்த காணொளி இதுன்ற மற்ற சுழிவிரம் தொடர்ச்சி வரும். ஆனபடியால நாங்கள் இப்ப தொடர்கதையாக போய்கொண்டிருக்கும். இது ஒரு முக்கியமாக நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு காணொளி. நீங்கள் இதுக்கு நீங்க நிறைய ஆதரவு தர வேணும். நிறைய ஆதரவையும் உங்களுடைய இதையும் தர வேணும். மற்றது இங்க பாருங்க, இதுல திருவிழா நடக்க போகுது. இதை நான் ஸ்கேன் பண்ணி இதுல போட்டு விடுறேன். இந்த திருவிழா விவரங்களை என்னோட தந்திருக்கிறேன். நீங்கள் வந்தால் அநேகமாக நான் கொடியேற்றத்தில் வருவேன். அதுக்கு பிறகு வர சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் வருவேன். வந்தால் நீங்களும் என்ன சந்திக்கலாம். நீங்களும் பாருங்கோ. என்னன்னு சொன்னால் இது என்ன இவர் கோயிலுக்கு விளம்பரம் செய்கிறார் என்று நீங்கள் கேட்கறது தெரியுது. இந்த கோயில்கள் நீங்கள் ஒன்று மாத்திரம் யோசிக்க வேணும். மக்கள் கூடுகிற இடம், மக்களை சந்திக்கிறதுக்கான இடம், மக்களுடைய மனசுகள் ஒன்று வர்ற இடம். நீங்கள் சாமி கும்பிடாதவர்களாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாருங்க. உங்களோட மாதிரி அமைப்பு, கோயில்கள் என்ற அமைப்பு உயரம், அந்த ஓம்காரம் ஒலிக்கும். நல்ல அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் என்னோடு கேட்பீர்கள். எனக்கும் நான் இந்த கோவில் விடயங்களில் பக்தி விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவு தான். ஆனால் கோவிலில் ஈடுபாடு உடைய நான் கோவிலை பற்றிய சிந்தனைகள், கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள், கோவிலை பற்றிய சிறந்த வெளிப்பாடுகள் எப்பவும் என்னட்ட இருக்கும். அப்போ நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொண்டு நாங்கள் இப்போ போகிறோம். எங்கே போகிறோம் என்று சொன்னால் வாங்க அப்படி அடுத்த போவோம். எங்கே போகிறோம் என்று சொன்னால் இந்த சுழிவிரம் சார்ந்த மற்ற இடங்கள். இது கோவில்கள் கூடின இடம். சுழிவிரம் கிராமம் கோயில்கள் கூடின இடம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். எங்கள்ட தொன்மைகளை எல்லாம் எங்கள்ட அண்ணர் எனக்கு எடுத்து சொல்ல போகிறார். ஆனபடியால் நாங்கள் இப்போ போகிறது அடுத்ததாக வேறு பல கோயில்களை மேலோட்டமாக பிடித்து கொண்டு நாங்கள் திருவடி நிலை நோக்கி போகிறோம். பாரம்பரியத்தை வெளிப்படுத்த போகிறோம். அந்த திருவடி நிலை என்றதை பற்றிய விளக்கத்தை அவர் சொல்லுவார். நீங்களும் பார்த்து கொண்டிருக்க சொல்லுங்க. திருவடி நிலை என்னன்னு சொல்லி. திருவடி நிலை எங்களுடைய திருவடி நிலை. அந்த இடத்திலே திருவடியாக சிவனும் அம்மனும் கால் பதித்த இடம். அதை நாங்கள் ராமர் கால் பதித்த இடம் என்றும் சொல்லுகிறார்கள், சிவன் கால் பதித்த இடம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே அந்த திருவடி நிலை ஒரு புண்ணிய ஸ்தலம், அது ஒரு தீர்த்த ஸ்தலம். இங்கே முருகனுடைய திருவிழா முடிந்து நிறைவு தீர்த்தம் அந்த திருவநிலையிலே தான் நடைபெறுகின்றது. வாங்க போவோம். இந்த இலை உங்கண்ட இல்லையா? எங்கண்ட